It's story time. எனக்கு தான் எல்லாமே தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்ச ஒரு சோதிடரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மாங்காடுங்கிற ஊர்ல ஒரு சோதிடர் இருந்தாரு. அவரு பேரு மாதவையா. அவரு பஞ்சாங்கம் பார்க்கறதுலயும் சோதிடம் சொல்றதுலயும் ரொம்ப திறமசாலியா இருந்தாரு. அதனால அவரோட புகழ் அந்த நாடு முழுக்க பரவி இருந்துச்சு. அவரு என்ன சோதிட பலன் சொன்னாலும் அது அப்படியே பலிக்குது அப்படிங்கறது அந்த நாட்டு ராஜாவுக்கும் தெரிய வந்துச்சு. ராஜாவும் அவரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அவரை ஆஸ்தான ஜோதிடரா நியமிச்சுக்கிட்டாரு. தான் சொல்ற சோதிடம் எல்லாம் பலிக்குதுன்ன உடனேயே மாதவையாக்கு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. இப்போ அரசாங்கத்தோட ஆஸ்தான சோதிடர் ஆனதுக்கு அப்புறமா அவரோட கர்வம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடியாவது பாக்குறவங்க கிட்டெல்லாம் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு இப்பெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட கர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆஸ்தான சோதிடர் ஆயிட்டதுனால அவரு அந்த ஊர்ல இருக்க முடியாம தலைநகரத்துக்கு இடம்பெயர்ற மாதிரி ஆயிடுச்சு. புதிய பதவியினால அவருக்கு நிறைய பணமும் புகழும் கிடைச்சுது. ராஜாவுக்கு அவர் சொன்ன சில சோதிட பலன்கள் அப்படியே பலிச்சதால ராஜா எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இவர்கிட்ட கேட்டுதான் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. மாதவையா தலைநகரத்துல இருந்தாலும் அவரு தனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு மாங்காட்டுல நிறைய நிலங்களை வாங்கி போட்டாரு. அடிக்கடி மாங்காட்டுக்கு வந்து தன்னோட நிலமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்வையிடவும் செய்வாரு. அப்படி அவரு மாங்காட்டுக்கு வரும்போது அரசாங்கத்துல ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் மாதவையாவை வந்து பாப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் மாதவையா கொஞ்சம் கூட மதிக்காம எடுத்தெறிஞ்சு பேசிடுவாரு. ஒரு தடவை ராஜா கிட்ட தன்னோட ஊரோட செழிப்பை பத்தி மாதவையா ரொம்ப பெருமையா சொன்னாரு. மாங்காடு ரொம்ப அமைதியான ஊரு, என்னோட வயல் இருக்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப செழிப்போட கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். அவ்வளவு செழிப்பான வயல்களை இந்த நாட்டுல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே ராஜாவுக்கும் மாதவையாவோட ஊருக்கு வந்து அவரோட வயல்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. மாங்காட்டுக்கு ராஜா வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊரே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. அந்த ஊர்லயே ராஜா தங்கறதுக்கு சிறப்பான கூடாரங்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. அந்த ஊர்லயே 1-2 நாள் இருந்து அந்த மக்கள் கிட்ட ராஜா அவங்களோட குறையெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. சாயந்தர வேளையில ராஜாவும் மாதவையாவும் அவரோட வயல்களை பாக்கறதுக்காக போனாங்க. அது மார்கழி மாதங்கிறதுனால அறுவடை எல்லாம் முடிஞ்சு நெற்பயிரை களத்துல குமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த காட்சி பாக்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவரு தன்னோட வயல்ல வேலை செஞ்ச தொழிலாளிகள் கிட்ட இந்த நெற்பயிர்களை நல்லா பரப்பி வெயில்ல உலர வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஊரோட சலவை தொழிலாளி சப்பானி தான் துவைச்ச துணிகளை எல்லாத்தையும் கழுத மேல போட்டு அந்த வழியா எடுத்துக்கிட்டு வந்தாரு. ராஜாவை பார்த்த உடனே சப்பானி ராஜாவுக்கு தன்னோட வணக்கத்தை தெரிவிச்சாரு. அப்பதான் மாதவையா நெற்பயிர்களை எல்லாத்தையும் நல்லா உலர்த்தி காய வைக்க சொன்னத அவரு கேட்டாரு. அத கேட்ட சப்பானி மாதவையா கிட்ட இன்னும் 2 மணி நேரத்துல பெரிய புயல் காத்தோட மழை அடிக்க போகுது, அதனால உங்க நெற்பயிர்களை எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துல கொண்டு வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே மாதவையா சப்பானிய பார்த்து சிரிச்சு, ஓ, இப்ப நீ துணி துவைக்கிறத விட சோதிடம் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டியா? நீ எதை வச்சு இப்படி சொல்ற? கிரகங்கள் என்ன நிலைமையில இருக்கு,
நட்சத்திரங்கள் என்ன நிலையில இருக்குங்கிறதெல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா? இப்ப இருக்கிற கிரகங்களோட நிலையும் நட்சத்திரத்தோட நிலையையும் வச்சு பார்த்தா மழை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதே. ஏதோ உனக்கு இருக்கிற சின்ன அறிவை வச்சு நீ ஒரு பெரிய சோதிடன் ஆயிடலான்னு பாக்கற போல இருக்கு. ஆகாயத்தை பாரு, எங்கேயாவது ஒரு சின்ன மேகம் தெரியுதான்னு நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ராஜா முன்னாடி மாதவையா தன்னை அவமானப்படுத்தினதா சப்பானி கொஞ்சம் கூட நினைக்கல. அவரு மாதவையா கிட்ட சொன்னாரு, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கிரகத்தோட நிலைய பத்தியோ நட்சத்திரங்களோட நிலைய பத்தியோ ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னும் 2 மணி நேரத்துல பெரிய புயல் காத்தோட நல்ல மழை அடிக்கும் அப்படிங்கறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் உலர்ந்த துணிகளை எடுத்துக்கிட்டு இப்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். போற வழியில உங்களை பார்த்தேன். உங்களோட நெற்பயிர்கள் எல்லாத்தையும் அறுவடை முடிச்சு இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே அப்படிங்கறதுக்காக உங்ககிட்ட பாதுகாப்பா அதை எடுத்து வைக்க சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய ஓட்டிக்கிட்டு சப்பானி அங்கேருந்து போயிட்டாரு. சப்பானி போனதுக்கு அப்புறமா மாதவையா மறுபடி நிமிர்ந்து ஆகாயத்தை பார்த்தாரு. ரொம்ப தொலைவுல ஒரு சின்ன மேகம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவா இங்க வந்து சப்பானி சொன்ன மாதிரி புயல் காத்தோட பெரிய மழைய கொட்ட போகுது அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு. ஆனா அடுத்த காமணி நேரத்திலேயே அந்த சின்ன மேகம் மெதுவா நகர்ந்து வர ஆரம்பிக்க அது பின்னாடியே பெரிய கருமேகங்கள்லாம் அடர்த்தியா வர ஆரம்பிச்சுது. அந்த இடமே இருட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சதும் மாதவையா கொஞ்சம் பயந்து போய் தன்னோட தொழிலாளிகள் கிட்ட நெற்பயிர்களை எடுத்து பாதுகாப்பா வைக்க சொன்னாரு. சப்பானி சொன்ன மாதிரியே பெரிய புயல் காத்தோட நல்ல மழை பெஞ்சிச்சு. புயலும் மழையும் வரப்போகுதுங்கிறத சப்பானி எப்படி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டான்? தன்னால ஏன் அதை கணிக்க முடியல அப்படின்னு நினைச்சு அவரு ரொம்ப வேதனையோட மனசுக்குள்ள புழுங்கினாரு. அதோட ராஜா முன்னாடி இப்படி நடந்தது அவருக்கு பெரிய அவமானமாவும் இருந்துச்சு. அவரோட வேதனையை அதிகப்படுத்துற மாதிரி ராஜா வேற அவர்கிட்ட அந்த சலவை தொழிலாளி சொன்ன மாதிரியே புயலும் மழையும் வந்துருச்சே, இத உங்க சோதிடத்தால கணிக்க முடியலையா அப்படின்னு வேற கேட்டுட்டாரு. அப்பவே மாதவையா ஒரு முடிவுக்கு வந்திருந்தாரு. மழை விட்ட உடனே நேர சப்பானிய போய் பார்க்கணும். தனக்கு தெரியாத ஏதோ ஒரு சோதிடம் சப்பானிக்கு தெரிஞ்சிருக்குது. அது என்னங்கறத கண்டுபிடிச்சு அதையும் தான் கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. மழை விடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்து சப்பானியோட வீட்டுக்கு அவர் வந்து சேர்ந்தாரு. சப்பானிய தேடிக்கிட்டு மாதவையா வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பகுதியில இருந்த மத்த சலவை தொழிலாளிகளும் அந்த இடத்துல வந்து கூடிட்டாங்க. மாதவையா சப்பானி கிட்ட புயல் மழை வரப்போகுதுங்கிறது என்னாலேயே முன்கூட்டி கண்டுபிடிக்க முடியாதப்போ உன்னால மட்டும் எப்படி முன்னாடியே சொல்ல முடிஞ்சிச்சு? அது என்ன சோதிட முறை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சப்பானி சொன்னாரு, நான் உங்கள மாதிரி படிச்சவன் இல்லைங்க. எனக்கு சோதிடமெல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா பெரிய புயலோட மழை வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னோட கழுதைக்கு புல்லரிச்சு போய் அதோட உடல்ல இருக்கிற முடியெல்லாம் செங்குத்தா நிக்கும். அது தன்னோட காதையும் வாலையும் உயர்த்திக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும். என்னோட கழுதைன்னு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா கழுதையுமே இப்படிதான் நடந்துக்கும். அத வச்சு நாங்க எல்லாருமே இன்னும் 2 மணி நேரத்துல புயல் காத்தோட மழை அடிக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவோம். நாங்க உலர்த்தி வச்சிருக்கிற துணிகளை மழையில நனையாம பாதுகாத்துக்குவோம். ஆனா இவ்வளவு சோதிடம் படிச்ச உங்களால நல்ல மழை வரப்போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அவரு அப்படி சொன்னது மாதவையாவுக்கு பெரிய தலைகுனிவாவும் அவமானமாவும் போயிடுச்சு. அவரு சப்பானி வீட்டுக்கு போய் மழை வந்ததுக்கான காரணத்தை பத்தி கேட்டது அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. இந்த நிகழ்வு மாதவையாவுக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிச்சு. அதுக்கு அப்புறமா அவர் யாருகிட்டையும் எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றதே இல்ல.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.